Hello, my dear parents and students. Welcome to the channel Feathers. நான் உங்க சதீஷ். நீங்கள் நீட் 2026 ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இல்லை நான் செல்ஃப் ஃபைனான்சிங் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் போயிடுறேன், கன்ஃபார்மாக நான் நீட் ரிப்பீட் பண்ணல, இல்லை நான் வந்து நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ஆசிலேஷனில் இருக்கீங்க, இப்போ நீட் எடுக்கலாமா வேணாமா, இன்ஜினியரிங் போகலாமா இல்லை நீட்டில் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நீட் எடுக்கும் பொழுது இந்த நான் கொடுக்குற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரோட் மேப் ஃபார் நீட் 2026. நீட் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம தயாராகணும், நீட் 2026 அடுத்த வருடம் மே 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த நீட் எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு நம்மளோட ரூட் மேப் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் வாட் மீன் பை ரோடு மேப் நீட் 2026. ஸோ இதில் நான் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களில் வந்து நினைவுகளை வச்சுக்கணும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்படி நம்ம அதுக்கு ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கண்மூடித்தனமாக ஜஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் எதையோ நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி டைம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எதுலாம் பத்தல, எங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்லாம் தெரியாமல் மாட்டிப்போம். ஸோ என்னோட சஜஷன், நாங்கள் எப்படி எங்களோட குழந்தைங்களை ட்ரெயின் அப் பண்ணுவோம் அண்ட் எந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா நீட் மாதிரி ஒரு எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ 2026 நீட் 2026 ரோடு மேப் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். 5 முக்கியமான ஸ்டெப்ஸ். இதில் முக்கியமான ஸ்டெப் வந்து ஃபைண்டிங் த ரைட் பிளேஸ். உங்களோட ரைட் பிளேஸ் நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் நான் மீன் பண்றேன். ஸோ எது வந்து சிறந்த இடம், உங்களோட குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டான இடம் எது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். கரெக்டான இடம் அப்படிங்கிறது வந்து இந்த அடுத்து வரக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் மேல டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டை வந்து ஃபைண்ட் பண்றது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் ஸ்டெப்லேயே தவறு பண்ணிடுறாங்க. ஏன் அதை ஸ்டெப்லேயே தவறு பண்ணிடுறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கமிஷன் பேசிஸ்லேயும் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ வெளி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டை ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து 10,000 20,000 கமிஷன்ஸ் கொடுக்குற இது காலகட்டத்திலேயே இருக்கும் நம்ம. ஸோ மற்றவங்க என்னதான் சொன்னாலும் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதும் உங்களோட கடமையாக இருக்குது. கோச்சிங் இன்ஸ்டியூட்டை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ ஆகாஷ், ஆலன், சைத்தன்யா இந்த மாதிரி பிராண்டட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஓப்பனாகவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அட்மிஷன் ரெஃபர் பண்ணால் அதுக்கு 10,000 5,000 அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்மையாலுமே அவங்களுக்கு கரெக்டாக தான் ரெஃபர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சு அந்த இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது செகண்ட் கேள்வி. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. அது எல்லாமே உங்களோட அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட். என்கிட்ட நீங்கள் பர்சனலாக எது சார் பெஸ்ட்டான கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 100% எந்த டவுட்டுமே இல்லாமல் எங்களோட இன்ஸ்டியூட்டை தான் நான் சொல்லுவேன், ஃபெதர்ஸ். ஏன்னா நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே மைன்யூட்டாக அனலைஸ் பண்ணி நான் பர்சனலாக கேர் எடுத்து குழந்தைங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதை விட பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எங்களோட இன்ஸ்டியூட் தான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அது விதத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவை. ஏன் மோட்டிவேஷன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கமிட்மெண்ட்ஸை வந்து அவங்க மறந்துடக்கூடாது. அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டெய்லி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு பிரேக் விழுந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது அந்த 1 இயர் ப்ரிப்பரேஷன். ஸோ
ஒரு குழந்தைக்கு வந்து இந்த 2வது ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியம். மோட்டிவேட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ கீப் அப் பண்ணணும். ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல நல்ல ஒரு எனர்ஜியோட படிப்பாங்க. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மார்க் குறையும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகும். அப்ப யாராவது கூட இருந்து அந்த குழந்தைக்கு சொல்லணும். இல்ல, இல்ல நீ இங்க தான் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்க. இங்கலாம் கொஞ்சம் தவறு நடக்குது. எந்திரிச்சு வேகமா ஓடு. உன்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் குடுக்கணும். அப்பதான் அவங்களால அந்த கமிட்மெண்ட்ஸ ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கங்க. 2வது முக்கியமான ஸ்டெப் வந்து ஸ்டூடண்ட்ஸ கன்சிடர் பண்ணி அவங்களோட பிளஸ், மைனஸ சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அத தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நானு முக்கியமான ஸ்டெப்ல வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஆஸ் அ ஹோலா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டான இடத்த தேர்ந்தெடுக்கிறது. அண்ட் அடுத்த 3 ஸ்டெப் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்க்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ 2 ஸ்டெப் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 3 ஸ்டெப் வந்து நான் இப்போ உங்களுக்கு டீடைல்டா சொல்லப் போறேன். ஸ்டெப் நம்பர் 3. இந்த ஸ்டெப் நம்பர் 3 வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ தேர்ந்தெடுத்தாச்சு. கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து நல்லா படிக்கணும். கண்டிப்பா நம்ம இந்த டைம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியாச்சு. இன்ஸ்டிடியூட் போனதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் உங்களோட லெக்சரிங் மெத்தட் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் டீச்சிங். டீச்சிங் வந்து எகைன் ஸ்டூடண்ட்ஸுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய டீச்சிங்கா இருக்கணும். டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி என்ன டவுட் இருக்கு? நேத்து சொல்லிக் குடுத்ததுல ரீகால் பண்ண முடியுதா? உனக்கு அது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சொல்லிக் குடுத்தத நாளைக்கு நம்ம செக் பண்ணணும். நாளைக்கு ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற இந்த செக்கிங் ப்ராசஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட இந்த டீச்சிங் அண்ட் லெக்சர் மெத்தட் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து லெக்சர் அண்ட் டீச்சிங் ப்ராசஸ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எடுத்துக்கணும். கிளாஸ கவனிக்கும்போது ப்ராப்பரா எதையும் மிஸ் பண்ணாம கிளாஸ கவனிக்கணும். அத நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் என்னன்னா, கிளாஸ ஒழுங்கா அட்டெண்ட் பண்றது. கிளாஸ நம்ம ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணாவே நமக்கு சக்சஸ் கேரண்டி. அடுத்தது இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ண விஷயங்கள்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோமா டீச்சர்ஸ் கிட்ட? டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணாம இருந்தாலும் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கணும். டீச்சர்ஸ் எப்பவும் பக்கத்துல ரெடியா இருக்கணும். அதுக்கான தனி டைம் ஒதுக்கி இருக்கணும். ஸோ இது எல்லாமே நடக்குதான்னு பார்த்துக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அத 100% எஃபெக்டிவா பயன்படுத்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மார்க் வரும். அண்ட் உங்களோட கிளாஸ் நோட்ஸ் எக்காரணத்தை கொண்டும் கேர்லெஸ்ஸா எழுதக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்க கடைசி நாள் வரைக்கும் 2026 மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பரீட்சை அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நீங்க எடுத்து ரெஃபர் பண்ண போறீங்க. ஸோ கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் டிபிபி ஆர் டெய்லி ப்ராக்டிஸ் அசைன்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் பிசிக்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வந்து தேவை. இது ஃபாலோடு பை டெஸ்ட். டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதணும். டெஸ்ட்டில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்க்கணும். ஸோ நாங்கள் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெதர்ஸில் இன்னும் 2 ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அது எங்களோட சீக்ரெட் ஸ்டெப்ஸ். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதனாலேயே குழந்தைங்களுக்கு 100லேருந்து 200 மார்க், 200லேருந்து 300 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3ல இந்த கிளாஸ் ஓரியன்டேஷன்ல இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல இதுதான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஃபெதர்ஸோட சீக்ரெட் ஸ்டெப். நவ் அடுத்தது ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்டெப் 4 வந்து ரிவிஷன் ரிவிஷன் ப்ராசஸ். ஸ்டெப் 3ல பிரச்சனை இருந்தா ஸ்டெப் 4 கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஏன்னா ரிவிஷனே பண்ண முடியும். ஒழுங்கா படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ண முடியும். ஒழுங்கா படிச்சிருக்கணும். அப்ப ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்டெப் 4. இந்த ரிவிஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப். இதுல ஸ்டூடண்ட்ஸ் வந்து வீக்கா இருந்தாலும் நீட்ல நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரிவிஷன் ப்ரோக்ராம இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸோட எடுத்துக்கணும். ஆல் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்போ மறுபடியும் எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு டைம் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி எகைன் ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும். எல்லா கான்செப்ட்ஸையும் ரிவிஷன் ப்ரோக்ராம்ல படிக்கணும். டெஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸ்லயும் எல்லா சாப்டர்லயும் மறுபடியும் ஒரு டைம் எழுதணும். அப்பதான் ரிவிஷன் ப்ரோக்ராமோட
இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான பலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீட் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், ஃபார்முலா நோட்புக். இந்த ஃபார்முலா நோட்புக்குங்க வந்து ரொம்ப 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 ரிவிஷன் டைம்ல தேவை. அண்ட் இந்த ஃபார்முலா நோட்புக் கூட நான் இன்னொரு நோட்புக்கும் சொல்றேன், ஹிண்ட் நோட்புக். இந்த ஃபார்முலா நோட்புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஹிண்ட் நோட்புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஃபார்முலா நோட்புக் எப்படி ரெடி பண்ணணும், ஹிண்ட் நோட்புக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் சீக்ரெட் சொல்லிக் கொடுப்போம். இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து கடைசி டைம்ல நெட்ல ஆர்டர் போட்டு ஃபார்முலா நோட்புக்கு, ஹிண்ட் நோட்புக்லாம் வாங்கி படிச்சு அதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது 100% டைம் வேஸ்ட். அதனால எந்த சக்ஸஸும் கிடைக்காது. நீங்க சுயமா உருவாக்கின ஃபார்முலா நோட்புக், ஹிண்ட் நோட்புக் மட்டும்தான் உங்களுக்கு ரிவிஷன் டைம்ல ஹெல்ப் பண்ணும். அது டே 1ல இருந்து ரெடி பண்ணணும். அதுவும் எங்களோட இன்ஸ்டியூட்ல 100% எப்படி ரெடி பண்றதுங்கிறத சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப் 4 ரிவிஷன் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். இது வீக்காக இருந்தாலும் நீட்டோட எக்ஸாம் மார்க்கு வீக் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்டு ஸ்டெப் 5 ஸ்டெப் ஃபைனல் தான் ஃபைனல் ஸ்டெப் ப்ராசஸ். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டீங்கன்னா நீட்டில் மார்க் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வராது. அதுதான் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். நீட்டோட ஃபுல் டெஸ்ட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் எழுத போகிறீங்க கடைசி 2 மாதம். ஸோ நாங்கள் ஸ்டெப் 3 7 மாதம், ஸ்டெப் 4 2 மாதம், ஸ்டெப் 5 2 மாதம், மொத்தம் 11 மாதமாக எங்களோட ப்ரோக்ராமை நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கோம். இதே விஷயங்கள் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் ஃபெதர்ஸில் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப் 5 மாக் டெஸ்ட், நீட் மாதிரி இருக்கக்கூடிய மாக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ ரிவிஷன் அண்ட் மாக் டெஸ்ட் and revising formula notebook, then you can easily win the game. You'll be winner. Provided நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் 100% கிளாரிட்டியோட செஞ்சீங்கன்னா. ரிவிஷன் பண்ணும்பொழுது கான்சியஸாக ரிவிஷன் பண்ணணும் இந்த மாக் டெஸ்ட் டைமில். இந்த ரிவிஷன்ல இருந்து நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயுமே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரணும், ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். ஃபார்முலா நோட்புக்கில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி ஃபார்முலா நோட்புக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த கடைசி 2 மாதம். மொத்த ஃபார்முலா நோட்புக்கும் கடைசியாக ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிடலாம். ஈஸியாக மார்க் வரும், ஈஸியாக மார்க் வரும். நாங்கள் கிட்டத்தட்ட 230 to 240 டெஸ்ட் நாங்கள் 1 இயரில் கனெக்ட் பண்ணுறோம். எங்களோட 11 months ப்ரோக்ராமில் 230 to 240 டெஸ்ட் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களோட பிரச்சனைகளை என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி மார்க் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு யாராவது ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இங்கே. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எங்ககிட்ட படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள். ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார். உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கோர் நீட் 2026 வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வேற ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.